சங்கீதம் 81 ராகம் தன்யாசி. தன்யாசி ராகத்தை மகிழ்ச்சிக்குரிய ராகம் என இசை அறிஞர்கள் கூறுவார்கள். உண்மையில் அது அவ்வாறுதான் உள்ளது. கித்தீத் எனும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் இது. கித்தீத் என்பது வீணை போன்ற தந்தி வாத்தியம் என கருதப்படுகிறது. 8, 81, 84 ஆகிய சங்கீதங்களை கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க வேண்டும் என்ற குறிப்பு உள்ளது. ஆசாப் என்பவர் லேவி குடும்பத்தைச் சேர்ந்த தெய்வீக ஊழியர். தாவீது ஏற்படுத்திய இசைக்குழுவில் முக்கிய பொறுப்பாளராக இருந்தார் என கூறப்படுகிறது. 50ஆம் சங்கீதம், மேலும் 73 முதல் 83 வரை உள்ள 12 சங்கீதங்களை ஆசாப் எழுதியுள்ளார். ஆசாப் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்துள்ளார். மக்கள் மீது தேவனின் வாஞ்சை, பண்டிகைகள் கொண்டாட அழைப்பு விடுத்தல், மக்கள் கடவுளை நம்பி அவர் வழியில் நடந்தால் கிடைக்கும் அருட்பேறுகள் என பல தலைப்புகளை இந்த சங்கீதத்திற்கு வழங்கலாம். பண்டிகைகள் போது புத்தாடை, சிறப்பான உணவு, இதற்கு அக்கறை செலுத்துவது உலகத்தின் மரபு. பாடகர் குழுவை ஏற்படுத்தி சிறப்பான இசைக்கருவிகளை இசைத்து ரசிக்கும் நண்பர்களே, இவைகள் நல்லதுதான். ஆனால் ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்க வேண்டும். வாயை விரிவாக திறந்தால் கடவுள் அதை நன்மையினால் நிரப்புவார். கிருபையாகிய கன்மலை தேனால் நம்மை திருப்தியாக்குவார். கடவுளில் மகிழ்ந்து பாடுங்கள், நமது பலன் அவரே. யாக்கோபின் யாவை புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரிப்புடனே பாடுங்கள், இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழுடன் சுரமண்டலம் எடுத்து இனிதாய் பாடுங்கள். கடவுளில் மகிழ்ந்து பாடுங்கள், நமது பலன் அவரே. எக்காலம் எடுத்து ஊதுங்கள், பௌர்ணமி நாளில் அமாவாசையில், இதுவே கடவுளின் ஏற்பாடு. யாக்கோபு எனும் இஸ்ரவேலர்க்கு நாம் அறியா மொழி பேசுகிற எகிப்தினை துறந்து வருகையிலே, யோசேப்பில் அதை சாட்சி என இறைவன் தாமே உறுதி செய்தார். கடவுளில் மகிழ்ந்து பாடுங்கள், நமது பலன் அவரே. தோளிலிருந்தும் சுமையை நீக்கினார், கூடையில் இருந்து கைகள் அகற்றினார், நம்மை அவரே விடுவித்தார். துன்புறும் நேரத்தில் வேண்டியதால் இடி முழக்கம் மறைவிடம் இருந்து மறுமொழி நமக்கு கூறி வந்தார். மே
மெரிவாவின் நீர் ஊற்றருகில் சோதனை செய்து நம்மை அறிந்தார். கடவுளில் மகிழ்ந்து பாடுங்கள், நமது பலன் அவரே. நம்மினத்தை அவர் எச்சரிப்புடன் செவி கொடுத்திடும்படி அழைப்பு விடுத்துட்டார். நம்மில் அந்நிய தெய்வங்களை இருத்தலை தொழுதலை நீங்க சொன்னார். எகிப்திலிருந்து கொண்டு வந்த இறைவன் நானே என்றுரைத்தார். வாயை விரிவாய் திறக்கச் சொன்னார், வார்த்தைகளால் அதை நிரம்பச் செய்ய. கடவுளில் மகிழ்ந்து பாடுங்கள், நமது பலன் அவரே. இறையினம் அவர் குரல் கேட்க மறுத்திட்டார். இஸ்ரவேல் அவருக்கு பணிய மறுத்திட்டார். சுயமாய் அவர் தம் வழி நடக்க இருதய கடினத்தை அனுமதித்தார். மக்கள் என் பேச்சை கேட்கவில்லை, என் வழி எவரும் நடக்கவில்லை. மனிதனின் மீறுதல் மனதில் கொண்டு இறைவன் இதனை கூறுகிறார். கடவுளை நம்பி மகிழ்ந்திடுங்கள், நமது பலன் அவரே. எதிரிகளை அவர் அடங்கச் செய்குவார். பகைவருக்கெதிராய் கரம் திருப்பினார். அவரை எதிர்ப்பவர் குறுக்கிடுவார். தண்டனை பெறவே காத்திருப்பார். நமக்கோ நிறைவாய் நயமான கோதுமை உணவை வழங்கிடுவார். கண்மலை தேனை தந்திடுவார். வளமாய் நம்மை நடத்திடுவார். கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், நமது பலன் அவரே. யாக்கோபின் யாவை புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரிப்புடனே பாடுங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள். யாழுடன் சுரமண்டலம் எடுத்து இனிதாய் பாடுங்கள். கடவுளில் மகிழ்ந்து பாடுங்கள், நமது பலன் அவரே. யாக்கோபின் யாவை புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரிப்புடனே பாடுங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள். யாழுடன் சுரமண்டலம் எடுத்து இனிதாய் பாடுங்கள். கடவுளில் மகிழ்ந்து பாடுங்கள், நமது பலன்